கிளிநொச்சி உருத்திரபுரத்துல இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்குது. பள்ளிக்கூடத்துல படிக்க நிறைய பேருக்கு லவ் லெட்டர் எல்லாம் கொடுத்தீங்களா? எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பீங்க லவ் லெட்டர்? அவங்ககிட்ட பேர் வந்து இனிசல மட்டும் சொல்ல சொன்னவங்க தூணாண்ட வரியில, அதாவது இங்கிலீஷ் எழுத்து டீல தொடங்குதாம அவங்ககிட்ட பேர். வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேர்? தருண். சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்றீங்க? எல்லா உறவுகளும் உறவுகள் உங்களோட கூட இருக்கிற உறவுகளா இல்ல உங்களோட விட்டு போன உறவுகளா? எதான்னு சொல்ல தெரியாது. இதயபூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லி காட்ஸே பலூன் அனுப்பி இருக்காங்க. இது பலூன் இல்லையா, அவங்க இதயத்தையே உங்களுக்கு தாரன்னு சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க. சோ அப்படி அனுப்பக்கூடியது யாரா இருக்கும்? கிட்டத்தட்ட ஓகே. இனி யாரா இருக்கும்? ஃபேமிலி ஆகலாம் தான் இருக்கும். ஃபேமிலி ஆகலன்னு சொல்லி விட்டு போன உறவுகளை மறந்துடக்கூடாது. அவங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களாம் இருக்கலாம். விட்டு போன எல்லாம் கனெக்ஷன்லாம் இருக்குது, ஃபேமிலியா தான் இருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல படிக்க நிறைய பேருக்கு லவ் லெட்டர் எல்லாம் கொடுத்தீங்களா? எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பீங்க லவ் லெட்டர்? ஒரு திருபுரம் பள்ளிக்கூடத்துல படிக்க நிறைய பேரோட எல்லாம் கதைச்சு லவ் லெட்டர் கொடுக்குறதா? பாக்குற எல்லாருக்குமே லவ் லெட்டர் தான் கொடுக்குறாங்க. லவ் லெட்டர் கொடுக்குறேன் அப்ப கதைச்சிட்டு விட்டுறேன். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. லவ் லெட்டர் எல்லாம் ஆனா அப்படி ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்காங்க. உங்களோட லைஃப்ல உங்களோட சேரெல்லாம் போயிட்டு ரொம்ப மிஸ் பண்ணி கிளிநொச்சி உருத்திரபுரத்துல இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்குது. படிச்ச ஆள்கிட்ட இருந்து இல்ல இல்ல, அப்படி ஒரு சரி இல்ல 100% இல்ல. சரி, வர்றதுக்கு அப்படி சந்தர்ப்பம் இல்லையா? ஆனா அவங்க உங்கள்கிட்ட பேரை சொல்லி உங்களோட அட்ரஸ தந்து இந்த இடத்துக்கு தான் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற இடத்த கூட சரியா கண்டுபிடிச்சிருக்காங்களா ஏதோ ஒரு வழியில? என்ன சிலவளை இப்போ நீங்க கதைச்சு கொண்டு அவங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்க என்ன செய்யறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்களோ தெரியல. மிக்கின்ற கையில இருக்கிற கிஃப்ட் என்னவா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? உடுப்பு. உடுப்பு. சரி, வாங்க ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாஸ் சென்ட். சரி பாஸ், வாங்கல சென்ட் வந்திருக்கேன். ஆமா. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருப்பாங்க? உறவுகள்லானே வாய துறக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்க. அப்படியா? கிளிநொச்சியில தொடர்ந்த உறவு இப்ப பிரான்ஸ் வர வந்திருக்குது. அவங்களும் பிரான்ஸ்லாம் இருக்காங்களா? விட்டு போனாலையும் உறவுன்னு சொல்லி ஒற்றுமை ஆக்குறீங்க. விட்டு போன அப்படி ஒன்று ஒன்று கண்ணே என்ன கிஃப்ட பாக்க யோசிக்கிறீங்கன்னு இருக்கும். திருப்பியும் உடுப்பன் தான் சொல்ல போறேன். உடுப்பன் தான் சொல்ல போறீங்க. இந்த எப்படி இருந்தாலும் பாய துறக்கிறேன்னு முடிவெடுத்தாச்சு போல. நான் ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. உடுப்புதான். ஓ செட். செட் பிடிச்சிருக்கா? சூப்பர். அது நீங்க போட்டுக்கிற கலருக்கு மேட்சா வந்திருக்குது, நீல கலர்ல. சைஸ் சரியா இருக்கா? அப்ப சைஸ் கூட தெரிஞ்சிருக்கேன். அப்ப யார்கிட்ட சொன்னீங்க? இல்லாட்டா உங்க போட்டோ யாரும் ஃபாலோ பண்றாங்களோ தெரியல. கடைசியா உங்க மாமா சித்தப்பாக்கு சர்ப்ரைஸ் செய்யக்க அந்த வீடியோல கூட பார்த்தாங்களோ? போட்டோ ஃபாலோ பண்ணணும், எல்லாத்துலயும் நினைக்கிறேன். போட்டோ ஃபாலோ பண்ணணும். ஆனா அப்படி இருக்கா இல்ல நீங்க அனுப்பி கொண்டு வரீங்களா? உங்களுக்கு பர்சனலா நான் இப்படித்தான் இருக்கிறேன், நீங்க தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே அனுப்புறீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் எக்ஸ் லவருக்காக அனுப்புறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட என்ன சொல்றாரு இல்லைன்னு யோசிக்க போறாங்க. எக்ஸ் லவருக்காச்சு இருக்கிற லவர் போகுது. அது கேட்டாலும் சரியான ஒரு டென்ஷனா தான் இருக்கு. இதோட நிறைய உண்மைகள் வெளியில வர போட்டு பயப்புறம் ஆயிருக்கு. இல்ல இல்ல, என்ன அப்படி ஒரு இருந்தா தானே பயப்படுவோம். ஆரம்பத்துல இருக்குன்னு சொல்றீங்க, இப்ப இல்லையன்றீங்க. சரி, மறுபடியும் டி-ஷர்ட் வந்திருக்கேன். அது கூட மாக்லான் வருது. அதுவும் அவங்ககிட்ட பேர் வந்து இனிசல மட்டும் சொல்ல சொன்னவங்க தூணாண்ட வரியில, அதாவது இங்கிலீஷ் எழுத்து டீல தொடங்குதாம அவங்ககிட்ட பேர். வடிவா யோசிச்சு பாருங்க. அந்த பேர்ல இல்ல வேற பேர்ல இருக்கா? இல்ல இல்ல, சில உங்களுக்கு தெரியாம அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களோ. உங்களை அனுப்பினோட யோசிச்சீங்களா? யோசிச்சு பாருங்க. கிஃப்ட்களை மிஸ் பண்ணிடுவீங்க, அன்பையும் மிஸ் பண்ணிடுவீங்க. இவ்வளவு காலத்துக்கு பிறகு திரும்பி வேற ஒரு உறவு மிஸ் பண்ணிடாதீங்க. சொல்லாம கொள்ளாம வெளிநாடு வந்துட்டீங்களா, தொடர்பு இல்லாம போயிட்டேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு உங்களை தேடி கண்டுபிடிச்சு அனுப்பி இருக்கிறாங்களே. பேரை முழுமையா சொல்லவா? எல்லாரும் ரெடியா இருக்காங்க பாத்துட்டு. யோசிக்கிற பார்த்தா மறுபடியும் இன்னும் ஆயிருக்கும். தெரியல.
டிஷர்ட் சரி. போஸ் மறுபடியும் பொஸ் மார்க்ல டிஷர்ட் வந்திருக்கு. அளவுகள் சரியா இருக்கா? இந்த டென்ஷன்ல அளவுகளை கூட கண்டுபிடிக்கலாம இருக்கும். கண் தெரியல. ஓ டிஷர்ட் ஓகே. கண்ணு தெரியலன்றீங்க. கண்ணு தெரியாத காலத்திலயும் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன யாரா இருக்கும்? அதுவும் உங்களை மாதிரி தனக்கும் அப்பா இல்லைன்றதாலான உங்களுடைய அன்பு வச்சவங்களாம். என்ன சொல்ற, அப்பான்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லி உங்களோட பழகி வர நீங்க சொல்லாமலாம் வெளிநாட்டு கொடி வந்துட்டீங்களாமே. சொல்லாம வந்தோன்னா திடீர் இறக்கத்தால அவங்களால தாங்கி கொள்ளலாம் இருக்கா. இப்ப கூட உங்களை எப்ப உங்களை சந்திக்கலாம், எப்ப நீங்க வருவீங்க, தன்னிட்ட கலைப்பீங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்களாமே. அப்படி வருது இல்ல? அப்படி இல்லையா? ஆனா பேர் கூட சொல்லிக்காங்க. இப்ப லாஸ்டா பேரை சொல்லிக்க அப்புறம் யோசிக்க கூடாது. ஐயோ அப்படி ஒரு ஆள் இருக்கதற்கே நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி. இல்ல 100% இல்ல. இப்ப கிஃப்ட பாத்தன போத்துலன்றீங்க. என்ன போத்துல இருக்கும்? அந்த போத்த வச்சு யோசிச்சு பாருங்க. சில வேளை தண்ணி போத்துல தான் அனுப்பியிருக்காங்களும் தெரியல. பெரிய ஒரு போத்துல விட்டு. நல்ல விஷயம். சரி மிக்கிறேன் வாங்கிக்கொள்ளுங்க. போத்துல தான் வந்திருக்குது. அதுக்காக போத்துல பார்த்தோம்னா குடிக்க வேண்டாமா. இது வந்து எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கிளியோன கொடுக்க சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க. அப்புறம் போத்துல பார்த்தோம்னா குடிச்சிட்டு உடம்ப கெடுத்து கொள்ள வேணாம்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க. அவ்வளவுக்கு அக்கறை செலுத்துறாங்க உங்கள. ஆனா நீங்க இன்னும் ஆளை சொல்றீங்க இல்லையே. நீங்க சொல்லாட்ட லாஸ்டா பேரை சொல்லிடுவேன். எல்லா சொந்தக்காரங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக்கெல்லாம் அனுப்பியிருக்கணும். ஃபேமிலியாக்கலாம். சரி அப்ப ஃபேமிலியாக்கலாம்னு சொல்றீங்க, அவ்வளவு உறுதியா சொல்றீங்க. சரி அத அப்படி இருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? அனோஜ் இல்ல சானா. அனோஜ்ன்றது யார்? தம்பி. தம்பியா? ஆனா இந்த கிஃப்ட் வந்து உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்குது. வந்தோடைய சொல்ல வந்தோடையா தான். இல்ல எக்ஸ் கேர்ள் அப்படி ஒன்றும் இதெல்லாம் வரமாட்டேன். அப்படி இல்ல பாக்குறீங்க. ஒட்டியா இருக்கு, பெரிய ஒட்டியா. இனிப்பு சொக்கலா. சொக்கலா? ஏன் சொக்கலான்னு அப்படி இல்ல சொக்கலா பிடிக்காது. ஆனா பெரிய ஒட்டியா இருக்கு. சரி சப்பாத்து வந்திருக்கு. என்ன அத கூட செக் பண்ணி பாருங்க சைஸ் சரியா இருக்கான்னு சொல்லி. சரி சரியா இருக்கு. அப்ப டிஷர்ட் சரியா இருக்கு, ஷர்ட் சரியா இருக்கு, சப்பாத்து சரியா இருக்குது. ஒண்ணுமா விளங்கு இல்ல எங்களுக்கு. சரி சொந்தங்கன்றீங்க. சொந்தங்கள்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார்? போத்துல வருது. போத்துல தானா? 9 இருக்கு. சரி ஓபன் பண்ணுங்க. ஐயோ பயப்பட வேண்டாம். நான் ஒன்னும் குடிகாரலாம் இல்ல. எனக்கு என்ன பயம்? வாவ். இந்த போத்துல பாக்குற நேரம் எல்லாம் நீங்க குடிக்காம உங்களோட உடல் நலத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நீங்க ஒரு வருஷம் ஆனா உங்களை அவங்க கனகாலத்துக்கு முன்ன தானே பார்த்தவங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயங்கள் தெரியல அவங்களுக்கு. ஃபைனலா சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பாங்க? சொந்தங்கள்லாம் அப்படியே சொந்தங்கள்னு சொல்லி எல்லாருமே போட்டு புதைக்கிற மாதிரி இருக்கு. 100% சொந்தங்கள்ல. வெளியாக்கள் அப்படியே அனுப்புறதுக்கு நான் நிக்கிற இடம் இதெல்லாம் தெரியாது. நான் பரிசுல அனோஜும் சானா. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. அதுல கூட அட்கோல வச்சிருக்காங்க. 3 அட்கோல. இதுவும் குடிக்கிறதுக்கு இல்ல, வச்சு தன்னை ஞாபகமா பார்த்து கொண்டு கேட்டோம். இப்ப ஃபைனலா சொல்லுங்க இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க? தூணாவில பேர் தொடங்குது, மறந்துடாதீங்க. திருப்பி ஓடி வரங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோட கலைச்சிருங்க? 15 வருஷம் வெளிநாடு வந்தா 19 வருஷம். 19 வருஷம். அப்ப நாங்க சொன்ன கணக்கு சரியா வருது. 20 வருஷம். இப்ப 20 வருஷத்துக்கு முன்னா யாரோட காய்ச்சிட்டு சொல்லாம விட்டுட்டு வந்துருங்க ஸ்ரீலங்காவில இருந்து. வீட்டுல இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டோட. சரி இந்த கிஃப்ட் எல்லாம் ஃபைனலா யார் அனுப்பி இருப்பாங்க? இந்த இடத்துல நிக்கிற ஒரு ஆள் அனுப்பி இருந்தா யார் அனுப்பி இருக்கலாம்? அனோஜ் தான். யார் அனுப்பி இருக்கலாம்? தங்கச்சியா தம்பியா? தம்பி. எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? 6. 6 டென்ஷன்ல சகோதரத்துக்கு மறக்குது. என்ன விட்டு 5. சரி அப்ப உங்க மிச்ச சகோதரங்கள் எங்க இருக்காங்க? ஜெர்மன், பிரான்ஸ். ஓகே. ஊர்ல சொல்லாங்க. அப்ப நீங்க 2 பேரை சொல்றீங்க. மிச்சாக்கள் அனுப்பி இருக்க மாட்டாங்களா? அனுப்பி இருப்பேன். அனுப்புற இன்றைக்கு நான் எங்க நிப்பேன், இந்த இடத்துல நிப்பேன் தெரியாது. இதுல தெரிஞ்சது அனோஜ் சானா. மற்ற சகோதரங்களை அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க?
அவருக்கு தெரியாது அனுப்பியிருக்கான்னு சொன்னா அவருக்கு தெரியாது. ஜெனியன்னா அண்ணா அது அப்ப உங்களோட மனைவி இந்த சைட்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? வடிவா யோசிச்சு சொல்லுங்க. குடும்பத்துக்கு பிரச்சனை வந்து இல்ல ஒருத்தர் ஒருத்தரும் அனுப்ப மாட்டாங்க. கூடிய எனக்கு ப்ரூவ் இல்ல அவன் அனுப்புறதுக்கான ப்ரூவ் வந்து 100 தான் மனோஜ் தான். சானாவும் இருக்கலாம். சானா சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுடைய தம்பி அனோஜ் பிருந்தா குடும்பத்திட்ட வந்திருக்குது. நன்றி நன்றி நன்றி. எதிர்பார்த்தீங்களா? நீங்க வந்தோடனே எதிர்பார்த்து. ஆனா இவ்வளவு நேரம் குழம்பி போய் நின்ற நீங்கள் அதுவும் தூணான்னு சொன்னோன்னு ரொம்ப யோசிக்க யாரா இருக்கும்னு சொல்லி. தூணா அப்படி ஒண்ணும் இல்ல. அப்பா இல்லைன்ற ஸ்தானத்தை நிரப்பி அப்பாவுக்கு அப்பாவா நீங்க நிறைய இடத்துல அவருக்கு உதவியா இருந்திருக்கிறீங்களா? வாழ்க்கையில நேரடியாக நிறைய இடத்துலயும் அதே நேரம் மறைமுகமா அவற்ற வாழ்க்கையில நிறைய இடத்துல நீங்க உதவியா இருந்தேன்னு சொல்லி நான் சொல்றேன். அண்ணா ஆண்டு இல்லாம அப்பா ஆண்டு ஸ்தானத்துல உங்களுக்கான பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி தான் இந்த கிஃப்ட் எல்லாமே அனுப்பி இருக்கிறார். சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா? என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா தம்பிக்கும் தம்பியோட குடும்பத்தினருக்கும்? இந்த இடத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. கடைசி நேரம் இன்னைக்கு அடிச்சாங்க தாங்க கூட இந்த இடத்துக்கு வாரோம்னு சொல்லி. அண்ணாவா இருந்தாலும் அப்பாண்ட ஸ்தானத்துல இருந்து அவரை நிறைய இடத்துல வழிகாட்டி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு நல்ல இடத்துக்கு வார உதவி இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? அவரே அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி. சின்ன இருந்தாலும் அது சின்ன வழிகாட்டி அப்படி அப்படி நான் இல்லை. ஆனா அவர்கிட்ட முயற்சி அவர்கிட்ட இதால நாங்களும் செய்கிற முயற்சி அவர்கிட்ட சின்ன வயது கொஞ்ச காலத்திலேயே செய்கிற ஒரு முயற்சியானால் அதே எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். நாங்களும் இதுன்றதுக்கு அண்ணா தம்பியே எல்லாரும் நல்ல விஷயம். சரி, இப்ப தம்பி கூட இந்த இடத்துல இருக்க தம்பி ஏன் கூப்பிடுவோமா? ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்ப எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனா போயிட்டு இருக்காங்க. பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில தூக்கி வச்சிருந்தாருன்னா அண்ணா தோல்ல தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில ஐ அம் வெரி வெரி சரி. இது நான் பண்டேல இந்த வைஃப் தான் எல்லாம் நன்றி நன்றி. நேரடியா அவங்களுடைய எல்லாம் சந்திச்சு கிஃப்ட் எல்லாம் வாங்கி காய்ச்சிட்டு தான் வந்துட்டாங்க. சரி, இன்றைய பிறந்த நாள் சிறப்பா கலையட்டும். கவலைப்படுறக்கா இல்ல, சந்தோஷமா இந்த நாட்கள் கடந்து செல்லட்டும். நான் சொல்ற பிறந்த நாள் வந்து செழிப்பா இருக்கணும். அப்பாண்ட ஸ்தானத்தோட செஞ்சிருக்கிறார். எனவே இதே மகிழ்ச்சியோட நீங்க வாழணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுடைய தம்பி குடும்பம் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி 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 எல்லாருக்கும்.